அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ இட்லி சுட்டுட்டு காலைல மீதி இட்லி இருக்கும் இல்லையா, அதை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாமா. ஒரு சீக்கிர கட்டை எடுத்து வச்சுருக்கேன். காய் சீப்போம் இல்லையா, அந்த கட்டையில் இட்லியை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் பீட்ரூட்லாம் எப்படி துருவோம் அது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கையால் தயவு செஞ்சு இப்போ செய்யாதீங்க, துருவினா தான் நல்லா இதாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அரை துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வடையில் போடையில் மசாலாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 8 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா வடையில் பிரிஞ்சு போயிடும். கம்மியாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இட்லிலேயும் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இடியப்ப மாவு, அதாவது அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா எண்ணெய் வடையை குடிக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப டைட்டாக ரொம்ப இதாக இருகலாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி வச்சு நம்ம கையை அப்படி நினச்சி மட்டும் பிசைஞ்சு விடலாம். மற்றபடி தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மாவு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் மசாலா கூட. அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட எல்லாமே மசாலாவோடைய இஞ்சியோடைய வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும் சாப்பிடையில். இப்போ வடையை பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா தட்டி வைக்கிறேன். நான் இன்றைக்கி 4 இட்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, எனக்கு 9 வடை வந்துருந்துச்சு கரெக்டாக. ஒரு இட்லிக்கு 2 வடை வரும் போல். மசாலா வெங்காயம் எல்லாம் சேர்த்துனால 9 வடை வந்திருக்கு. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை. எல்லா வடையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வடை, அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும், அதிகமாக வைக்காதீங்க, தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். இட்லி தானே இது, அதனால் ரொம்ப கருவுன மாதிரி ஆயிரும். அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, சூப்பராக நம்ம எப்பயும் சாப்பிடுவோம்ல உளுந்த வடை, அது மாதிரியே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.